பிரைஸ்லான் ஷாலும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீதிமன்றங்களை மாற்றும் நீதிமொழிகள் 15வது நாளாக இருக்குது. 15வது அதிகாரத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயு புத்தி இனத்தை கக்கும். ஞானிகளுடைய நாவு அறிவை ஞானி பேசுகிறப்ப நாங்கள் அறிவுள்ளதை பேசுவாப்பில், ஞானமாக இருப்பேன். அவங்களை இவ்வளோ பேசுறது போகிறோமே ஞானமானதை பேசுவாப்பில், மற்றும் பிரயோஜனமுள்ள காரியங்களை பேசுவாப்பில். ஆனால் மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கணும். மூடனுன்னுவாங்க, புத்தி இனமாக தான் எது ஒன்று பேசிட்டு இருப்போம். அதனால சண்டை சச்சரவு வந்துருக்கும். அப்போ நீதிமான மாறணும்னா ஞானமானா இருக்கும், ஞானியாக இருக்கணும். ஞானியாக இருந்தால் தான் ஞானமான காரியங்களை பேச முடியும். அதுதான் அறிவை உபயோகப்படுத்துன்னு சொல்கிறாப்புல. அப்போது மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனும் விவேகுங்கிறப்ப. மூடன் என்ன பண்ணுவாங்க, தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுவாங்க. மூடன் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுக்காம அப்பா எது சொன்னாலும் ஏற்று பேசிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா குடிகாரன் மகனை மூடனாக இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான். அவங்க அப்பா எதாவது சொன்னால் கேட்பாங்களா? அப்பா சொல்கிறத கேட்குறதில்ல. குடிக்கிறது காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவங்க அப்பாவே கொலை செஞ்சுட்டான். இந்த மாதிரி மூடர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி மூடத்தனம் இருக்கக்கூடாது. மூடத்தனம் இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணுவாங்க, இதை மூடத்தனம் அந்த குடும்பம் முழுவதுமே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது சொல்கிறாப்புல. அப்போ கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் விவேகம் என்ன பண்ணுவான், கடிந்து கொள்கிறப்ப வேண்டாம் சொல்லுவான். ஏன்னா ஞானிகள் பண்ணுவாங்க, நீதிமான்கள் கடிந்து கொள்கிறப்ப தப்பு செஞ்சால் நான் கடிந்து கொண்டால் அதை கேட்டு மனம் திரும்பி அது மறுபடியும் செய்யாமல் இருப்பான். அப்போ நம்ம விவேகியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவப்பானது, செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம் சொல்கிறார். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவப்படும். துன்மார்க்கன் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கொள்ளையடி போவாங்களாம். மாதத்துக்கு ஒரு ட்ரிப் கொள்ளையடி போவாங்களாம். ஒரு குரூப்பே போவாங்களாம். அது கிடாய் வெட்டி விருந்து பண்ணிவிட்டு எல்லாம் போவாங்களாம். போயிட்டு அங்கேருந்து வர்றப்ப பணத்தை கொள்ளையடிச்சு விடுவாங்களாம். இந்த மாதிரி துன்மார்க்கமாக போகிறாங்க. இது துன்மார்க்கம். அவங்களுக்கு என்னவாங்க, துன்மார்க்க வழி கர்த்தருக்கு அருவப்படும். இதை பலி செலுத்துகிறாங்க. யாருக்கு பலி செலுத்துகிறாங்க? அருவருப்பான தெய்வத்துக்கு பலி செலுத்துகிறாங்க. தேவன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். துன்மார்க்கமாக செஞ்சவங்களுடைய பலி தேவனுக்கு அருவருப்பானது. துன்மார்க்கம் நடக்கிறப்போ எந்த ஒரு பலியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்கிறாப்புல. நீதியை பின்பற்றுகிறனையோ அவர் நேசிக்கிறார்கள். நீதியின்படி நடக்கிறப்போ நீதின்னு பண்ணுங்க. உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தால் போதும், 10 ரூபா சம்பளமா, அதுக்குண்டான காணிக்கை கொடுங்க, பலி செலுத்துங்க, அது போது அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் துன்மார்க்கம் வந்த பணம் போகாமல் அவருக்கு அருவருப்பான காசு. அதே சொல்கிறாங்க, நாய் வித்த காசு காணிக்கை பெட்டியில் போடாதுங்கிறப்ப. அதனால நம்ம நாய் வித்தது காணிக்கைகளை போடக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. அந்த மாதிரி தேவன் அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்கிறப்ப. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேய்ன்னு சொல்கிறப்ப. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். புத்திமான என்ன பண்ணுவாங்க, ஞானமாக நடப்பான். அறிவு எங்கே இருக்குது, யார் சொல்கிறாங்க? ஞானிகள் மத்தியில் இருந்து ஞானிகளோடு உட்காந்து அவர்களுக்கு வேண்டியதை ஆகாரத்தை போய்டும். நம்ம சாதாரண வயிற்றுக்கு மட்டும் ஆகாரம் இருக்காது, செவிக்கு ஆகாரம் தேடுவாங்க அவங்க ஞானிகள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மூடர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஞானிகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, புத்தி எங்கே கிடைக்குது, அறிவு எங்கே கிடைக்குது, அதை தேடி தேடி போய் கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. சோம்பேறியின் வழி முன்வேலிக்கு சமானம், நீதிமான்கள் வழியோ ராஜபாதைன்னு சொல்லுவாங்க. சோம்பேறியின் வழி முள்வெளி மாதிரி, அது என்ன இடைஞ்சலாக தான் இருக்கும். யார் உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு சோம்பேறி வழி இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வழியோ ராஜபாதைன்னு. ராஜபாதை எப்படி இருக்குங்க, நல்லா நீட்டாக நல்லா இருக்குது. எந்த ஒரு குழுங்கள் இல்லாமல், கரடு முறை இல்லாமல் நேர்மையான பாதையாக இருக்கும். அப்போ என்னங்க, நீதிமான் நேர்மையான பாதையில் போகிறப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நீதிமான்கள் மாற இருக்கும்னு சொல்லப்பல. பொருளாசிக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனும் பிழைப்பான்னு சொல்லப்பல. பொருளாசிக்காரன் என்ன பண்ணுறாங்க, தன் வீட்டை கலைக்கிறான். பொருள் வாங்கி போட்டுப்பான் பொருளாசிக்காரன். அதை வாங்கி ஏதோ கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ கடனை வட்டி கட்ட முடியாமல் என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகிறவங்க இருக்கான். அதனால் என்ன பண்ணுவாங்க, வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, பரிதானங்களை வெறுக்கிறவனா பிழைப்பான். லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவங்க பிழைப்பான். பரிதானம் வாங்காமல். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்காமல் தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஆறுபடியாக தேவன் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மூடனுக்கு உண்ணானது தாழ்மையானவர். ஞானவான் என்பவர் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். நீதிமானாக மாறி நீதிமானுக்கு வேண்டிய எல்லா சகல விதமான நன்மையை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு இந்த நீதிமொழிகள் மூலமாக அநேக காரியங்களை தேவன் செய்வாராக. ஆமென்.